திருக்குரானில் முத்தலாக் என்பது தடை செய்யக்கூடாதுன்னு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது முத்தலாக் தடை சட்டத்தை பிரதமர் கொண்டு வந்ததை ஐயா ஸ்டாலின் நாங்கள் அதை எதிர்த்தோம், நாங்கள் நபிகள் நாயகத்தை எதிர்த்ததை போன்று இவரை எதிர்த்தோம்னு சொல்றாரு. அவ்வளவுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். அப்போ இஸ்லாமியர்கள் 1500வது ஆண்டு நபிகள் நாயகத்தின் பிறந்த நாள் விழா கொண்டாடக்கூடிய அந்த மேடையிலேயே நபிகள் நாயகம் எதை தன் வாழ்நாளில் தடை செய்தார்களோ, எதை செய்யக்கூடாது என்று தங்களுடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டாரோ, அப்படிப்பட்ட ஒரு தீமையான செயலை இந்த பாரதத்தில் சில இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள், அதனால் பெண்கள் பாதிப்படைகிறார்கள் என்று ஐயா நரேந்திர மோடி தடை செய்தார், இஸ்லாமிய பெண்களை பாதுகாத்தார் என்றால், நபிகள் நாயகத்தினுடைய அந்த நற்பண்பை இந்த நாட்டில் உள்ள இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாத்து பறைசாற்றி இருக்கிற அவரை போற்றுவதை இந்த இஸ்லாமிய மக்கள் மறந்துவிட்டு நபிகள் நாயகத்திற்கு எதிராக கூக்குரலிடக்கூடிய ஐயா ஸ்டாலினுக்கு அடிவருடிகளாக அதை ஆதரித்து 1500வது நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாள் கொண்டாடினா, அது பிறந்த நாள் நீங்கள் கொண்டாடல, நபிகள் நாயகத்தை திமுகவும் இஸ்லாமிய அரசியல் கட்சிகளும் இழிவுபடுத்துகிறீர்கள். இந்த கேவலமான வேலை செய்வதை விட வேற ஏதாவது ஒரு பொழப்பு செய்யலான்றது தான் நான் பதிய வைக்கிறேன்.